ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து பஜார் வந்து போயிருந்தேன். பஜாரில் வந்து பாருங்கள், அங்கே வந்து பஜார் அப்படின்னு போனால் ஒரு இடத்துக்கு போனால் நம்ம எல்லாமே வாங்கிடலாம். அதுதான் வந்து பஜாரோட சிறப்பு. இன்னும் சில இது வாங்க முடியும், சில இது வாங்க முடியாது. ஆனால் பஜாரில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அத்தனை என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அத்தனை சாமான் நம்ம ஒரே இடத்துல வாங்கிடுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அது வேறு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதுதான் வந்து பஜாருக்கும் மிச்ச இடத்துக்கும் உண்டான வேறுபாடு. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அவர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொசு வலை வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் போனேன். இப்போ எங்கள் பால்கனியில் வந்து ஒரு பயங்கர கொசுவாக இருக்குது. நம்ம ஒரு கொசு வலை வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அதுக்காக தான் போயிருந்தேன். கொசு வலை வாங்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கொசு வலை வந்து வாங்கிட்டேன். ஒரு 200 தான். இதே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸு தெரியாது, அதான் ப்ராப்ளம். ஆன்லைனில் சைஸு தெரியாது. இப்போ இதுன்னா உங்களுக்கு சைஸ் வந்து தெரியும். சைஸுக்கு தக்கன வந்து வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் அதுக்காக தான் வந்து போயிருந்தேன். அதே மாதிரி நேற்று வந்து வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு செருப்பு வாங்கினேன். என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா, நிறைய கிட்டத்தட்ட நம்ம போனோன்னா ஒரு 700 கிட்ட செலவாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து வாங்க வேண்டிய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆனால் தேவையில்லாத சாமான்லாம் வாங்குவோம். அங்கே 2 டாப்ஸை பார்த்தேன், வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 டாப்ஸ் வந்து சின்னதாக நல்லா இருந்தது. 100 தான் சொன்னாங்க, வீட்டில் போடலான்னு சொல்லிட்டு அது 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செருப்பு நல்லா இருந்தது, அதுவும் 100 தான் சொன்னாங்க. 100 தான் சொல்லி இப்படி வந்து வாங்கிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எக்கச்சக்கம் வந்து கிட்டத்தட்ட 700 கிட்ட செலவாச்சு. அப்புறம் நெயில் பாலிஷ் அது இது எப்படி எக்கச்சக்கம் வாங்கினதால ஏராளமான வந்து செலவு வந்து ஆகிப்போச்சு. உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து இந்த மிட்டாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஷிகேஷ் போகிறோம்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாயெல்லாம் கையில் நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். திடீர்னு தலை சுற்றுற மாதிரி வாமிட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த மிட்டாயை வந்து வாயில் போட்டு அடக்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த மிட்டாயில் தான் வந்து வாங்கிக்குது. நானும் அந்த மாதிரி 10 தான். அது போக இலாச்சி, கிராம்பு, அப்படி ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் வந்து 10 ரூபாய்க்கே பாக்கெட்டில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதுவும் வந்து ரொம்ப அவசியம். அதனால் அதுவும் வந்து வாங்கிக்கிட்டேன். இப்படி நிறைய பொருட்கள் வந்து வாங்க வேண்டி இருந்தது. எக்கச்சக்கம் நான் வந்து வாங்கியிருக்கேன். பஜாருக்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பொருள் வந்து வாங்க போவோம். ஆனால் அங்கே ஒரு பொருள் நேற்று பஜாரில் சுத்தமாக வந்து கூட்டமே இல்லை. இங்கே பாருங்கள் ஏன்னா வந்து மழை வர மாதிரி இருந்தது. அதனால் மழை வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. மழை வரமே காற்று வந்து பயங்கரமாக வரப்போகுது சொன்னாங்க. நேற்று அப்படி தான் சொன்னாங்க, பயங்கர மழை வரும், பயங்கர காற்று வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னன்னு தெரில, நிறைய அவ்வளோவா வந்து வரல, யாருமே வந்து வரல. ஒரு டாப்ஸ் வந்து காட்டுறேன் நான். எப்படி 2 டாப்ஸ் வந்து செருப்பு, அது ரொம்ப வந்து அருமையாக இருந்தது. பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால என்னாச்சு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூர போட்டுடலாம். ஆனால் தைக்க முடியாது. இப்போ சாதாரண செருப்பு வாங்கினா நம்மளால் தைக்க முடியும். ஆனால் பிளாஸ்டிக்கில் செருப்பு வாங்கினோம் அப்படின்னா அதை அவங்களால தைக்க முடியாது. அப்படியே தூக்கி வந்து வீசிடலாம். அதனால் அதுதான் வந்து ஒரு விஷயம். ரொம்ப வந்து அருமையாக இருந்தது. எல்லா பொருட்களுமே வந்து நல்லா 10 ரூபா 20 பாட்டில் வந்து வாங்க போகலாம் போல். செருப்பு பாருங்கள் இங்கே. இப்போ வந்து யூபிஐ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைசாவை அப்படியே வந்து கொடுத்துர்லாம். கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. ஏடிஎம்மில் இப்போ எடுக்கிறதே கிடையாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. பாருங்கள், எல்லாமே 100 தான். நிறைய மாடல் வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்லி இந்த இது வந்து சொல்லுவாங்க பிளாஸ்டிக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது காலில் போடும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 100 இது கிடைக்கிது அப்படிங்கும்போது அவங்களுக்கும் கம்மின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துலேயே நான் நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு செருப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பாங்க, மிஞ்சி போனால் 50 ரூபா இல்லை 25 ரூபா லாபம்னா கூட 5 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு 250 ரூபா கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 செருப்பு விற்றாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 3000 வந்து லாபம் கிடைக்கும். 25 ரூபா லாபம் போட்டால் கூட 10 செருப்பு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா 100 2500 தாராளமாக ஒரு 2000 3000 வந்து பஜாரில் வந்து லாபம் எடுத்துருவாங்க. எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இப்போ காலியாக தான் இருக்குது.
தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இதான் நான் வாங்கின வந்து செருப்பு. கலர் வந்து கிடைக்கல. இதான் நான் வாங்கின செருப்பு.